சம்பாதிப்பது அல்லது செல்வம் என்னை தேடி வருவதற்கு இந்த உலகத்தில் மிகப்பெரிய தடை அப்படின்னா நீங்கள் எதை சொல்வீங்க? ரொம்ப அற்புதமான ஒரு கேள்வி. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அத்தனை செல்வங்களும் நம்மளை தேடி வந்து கொண்டே இருக்குதுங்க. எப்போவுமே அது நம்மளை நோக்கி வருது. இன்னைக்கு உங்களுக்கு செல்வம் சேரலை, நீங்கள் ரொம்ப ஏழையாக இருக்கீங்க, பண கஷ்டத்தில் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஆனால் மிகப்பெரிய ஒரு காரணம் ஒன்று இருக்குது. மிகப்பெரிய ரகசியம் உங்களுக்கு ஒன்று சொல்ல போகிறேன். அதாவது ஒரு மனிதனுக்கு பண கஷ்டம் அல்லது செல்வம் ஏன் சேர மாட்டேங்குது அப்படிங்கிறதுக்கு காரணம் நீங்கள் பல காரணம் சொல்கிறான். அதாவது வியாபார யுக்தி அல்லது திறமை இல்லை, நான் இதனால் எனக்கு போச்சு அப்படின்னு நிறைய காரணங்கள் இருந்தாலும் மூல காரணம்னு ஒன்று இருக்குங்க. மிகப்பெரிய ரகசியம். இது ஒரு குவாலிட்டி மாத்திரம் உங்களுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா செல்வம் உங்களை தேடி வருங்க. அதாவது நம்ம எப்பவுமே இன்னொருத்தர் வளர்றாரு அல்லது இன்னொருத்தர் மிகப்பெரிய செல்வந்தராக ஆகிறார், இல்லை ஒரு பெரிய கார் வாங்கிட்டார், நம்மளோட ஒரு நல்ல வீடு வாங்கிட்டாரு, நம்மளை காட்டிலும் ஒரு நகை ஒருத்தங்க வாங்கிட்டாங்க அப்படின்னு அதை பார்க்கும்போது நமக்குள்ளே இருக்கிற உணர்வு உள்ளுக்குள்ள சந்தோஷப்படுகிறதா, இல்லை அதை பார்த்து பொறாமைப்படுகிறதா, இல்லை நான் இப்படி ஆக முடியலையே அப்படின்னு ஒரு வருத்தம் வந்தால் கூட இது மிகப்பெரிய தடையாக மாறிவிடுகிறதுங்க. இது மிகப்பெரிய உண்மை. நல்லா புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் செல்வந்தராக வாழ்ந்தாலும் சரி, அவர்களுக்கு செல்வம் வருது அப்படின்னா அதை நம்ம பார்க்கும்போது நமக்குள்ளே ஏற்படுகிற வருத்தம் அல்லது பொறாமை அல்லது ஒரு ஏமாற்றம் அல்லது ஒரு ஏக்கம், இந்த மாதிரி ஃபீலிங் எல்லாமே மிகப்பெரிய தடையாக மாறுகிறதுங்க. இந்த உணர்வு இருக்கு பார்த்தீங்களா, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளுடைய உணர்வு இந்த மாதிரி இருந்துன்னு சொன்னால் இது பிரபஞ்சத்தில் போய் அடித்து அதிர்வாக மாறி அடித்து மிகப்பெரிய ஒரு தடையை ஏற்படுத்துகிறதுங்க. இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ எனக்குள்ள இந்த செல்வம் நம்மளை தேடி வரணும், உங்களுக்கு அத்தனை செல்வமும் கிடைக்கணும் அப்படின்னா நம்மளை சுற்றி யார் பணக்காரராக ஆகிறாங்களோ, இல்லை ஒரு பெருசாக பொருள் வாங்குறாங்களோ, இல்லை பெரிய லெவலில் அவங்களுக்கு செல்வம் வந்துச்சுன்னா முதல்ல சந்தோஷப்படுற ஆளாக நீங்களாக இருந்தீங்கன்னா உங்களை தேடி செல்வம் வருங்க. இதுதாங்க மிகப்பெரிய ரகசியம். இது நிறைய பேருக்கு தெரியாது. ஓகே, எதனால் இப்படி அப்படின்னா இதுக்கு விஞ்ஞான பூர்வமாகவே ஒரு விளக்கம் கொடுக்கலாம். அது ஒரு பெரிய விளக்கம். ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இந்த பிரபஞ்சம் அத்தனையுமே ஒரு ஒத்திசைவாக இயங்கி கொண்டிருக்குது. நான் வேறு, இன்னொருத்தர் வேறு அல்ல. எல்லாமே ஒரே உயிராக செயல்பட்டு கொண்டிருக்குது. எல்லா உயிர் பொருளும் ஜடப்பொருளும் ஒன்றோடு ஒன்று தொடர்பில் இருக்குதுங்க. the whole existence is connected. it is one harmonious unity. எல்லாமே ஒரு தொடர்பில் இருக்குது. இப்படி இருக்கும் பொழுது, இது ஒரே உயிராக இயங்கி கொண்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தருக்கு செல்வம் வருகிறது அப்படின்னு சொல்லும்போது அது யாரோ ஒருவர் இல்லை, அவரும் உங்க உயிர் கூட ஒரு தொடர்பில் இருக்கிறாரு. இப்போ வந்த அந்த செல்வத்தை நினைத்து இங்கே வருத்தம் வந்துச்சுன்னா இந்த பிரபஞ்சம் என்ன நினைக்குது, ஓஹோ இவனுக்கு செல்வத்தை கொடுக்க வேண்டாம், இவனுக்கு வந்ததுன்னா வருத்தம் அப்படின்னு உங்களுக்கு செல்வத்தை நிறுத்திடும். இதுதாங்க மிகப்பெரிய ரகசியம். இது கேட்கறதுக்கு அல்லது பார்க்கறதுக்கு, இதை நீங்கள் கேட்கும்போது இது என்னடா இது ஒரு பெரிய ஒரு மித்தா இருக்கேன்னு நினைக்கலாம். பட் இது 100க்கு 100 உண்மைங்க. இயற்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய உண்மை. இது பெரிய ரகசியத்தை உங்களோட பகிர்ந்திருக்கிறேன். இன்னையிலிருந்து நீங்கள் யார் செல்வம் நிறைய வைத்திருக்கிறார்களோ, யார் ரொம்ப செல்வந்தர் ஆகிறார்களோ அவர்களை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுங்க, அவங்கள வாழ்த்துங்க, அவங்க நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினைங்க. இப்படி நினைக்கும் போது உங்களுக்கு செல்வம் தேடி வருங்க. இது குறிப்பாக இது யாருக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும்னா, இந்த டீ கடை பெஞ்சில் உட்காந்துக்கிட்டோ இல்லை ஹோட்டலில் உட்காந்துக்கிட்டோ யாரோ ஒருத்தன் கோடீஸ்வரன் ஆயிட்டான் அப்படின்னு நினச்சி அங்கே நம்ம காசிப் பண்ணுவோம், வசை பாடுவர்கள் எல்லாம் ஜாக்கிரதை. இது போல யாரை பற்றி நீங்கள் திட்டினாலும் அல்லது புலம்பினாலும் அல்லது பொறாமைப்பட்டாலுமே உங்களுக்கு கிடைக்க வேண்டிய செல்வம் தடை செய்யப்படும். இது பிரபஞ்சத்தின் ரகசியம்ங்க. மிகப்பெரிய ரகசியம் உங்களிடம் பகிர்ந்திருக்கிறேன். இன்னையிலிருந்து யார் பணம் காசு யாருக்கு கிடைச்சாலும், உங்களுக்கு கிடைக்கலைனாலும் பரவாயில்ல, உங்களை சுற்றி எது நடந்தாலும் அதை பார்த்து சந்தோஷப்படும் முதல் மனிதராக நீங்கள் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களை அத்தனை செல்வமும் தேடி வரும். மிகப்பெரிய ரகசியம் உங்களிடம் சொல்லியிருக்கிறேன். ஸோ
இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்க எல்லாம் செல்வந்தரா ஆயிட்டீங்கன்னா அதை கண்டு சந்தோஷப்படும் முதல் மனிதன் நானாகத்தான் இருப்பேன்.